ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்ச் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச் வந்து பஞ்சாபுக்கும் ஆர்ஆர், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நடக்க போகுது. இவங்களுடைய 2 மேட்சும் ரொம்ப முக்கியம். இங்க வந்து ஹீரோவா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எல்லா மேட்சஸ்லயும் ஆடுறாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கேப்டன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் பார்த்தோன்னா ரியான் பராக் வந்து ஏன்டா இவரை கேப்டன் ஆக்கினாங்கன்ற மாதிரி ராஜஸ்தான் குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு ஆட்டிடியூட் வித்தியாசமாக இருக்கும். ஸ்ரேயஸுடைய ஆட்டிடியூட் இருந்தாலும் ஆட்டம் இருக்கும். அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள நிறைய வித்தியாசம். கேப்டன்ஷிப் பற்றி நம்ம பேசலாம். ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு ராஜாவா இருப்பான் அப்படின்னு. பஞ்சாப் அப்படிதான் லிவி சொன்ன மாதிரி எல்லா ஏரியாவிலையும் செம்மையா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏரியாவில் அவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் இப்போ மகேந்திரன்ட்ட கேட்க போகிறேன். அதை தாண்டி வைபவ் சூரியவன்சி அடிக்கலைன்னா ஆர்ஆருக்கு பேட்டிங் இல்லை, அதே மாதிரி ஆர்ச்சர் போடலன்னா ஆர்ஆருக்கு போலிங் இல்லை. இதையும் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக பஞ்சாபை பொறுத்தவரை இந்த மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவை எடுத்துப்போம், பட் அதுக்கு முன்னாடி இருக்க ஒன் டே வேர்ல்டு கப்பில் இந்தியாவுடைய பர்ஃபெக்ஷனிஸ்ட் எடுத்துப்போம். கடைசி 9 மேட்ச் ஜெயிச்ச இந்தியா கடைசி ஒரு மேட்ச்சில் போய் தோக்குறாங்க, அதுவும் ஃபைனலில். ஸோ இந்த மாதிரிலாம் கப்பை லீவ் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருந்த ஒரு டீம். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது பஞ்சாப் இந்த வாட்டி அவங்க லிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வரலாறு படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த சீசன் ஆஃப் ஐபிஎல்ல வந்து இதுவரை ஒரு லாஸ் கூட ஆகாத பஞ்சாப் இன்னைக்கு தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏன் சொல்றேன், பட் அட் த சேம் டைம் ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நியூ சண்டிகர்ல தோத்ததே கிடையாது. அவங்கள ஒருவேளை பஞ்சாப் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய வரலாறா தான் இருக்கும். ஸோ இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று இன்னைக்கு நடக்க போகுது, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஆர்ஆர் வந்து இன்னைக்கு வின் பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக என்ன இருக்குதுன்னா அந்த பேட்டிங் ட்ராக் தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராக்கா தான் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட், அதாவது பேட்ல பட்டா தெரிச்சுக்கிட்டு போயிடும், பால் ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அட் த சேம் டைம் டியூவுமே இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ பஞ்சாப் வந்து ஒரு சேஸ் மாஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும், ஸ்ரேயஸ் ஐயர் கையில் இருக்கிற வரையும். ஸோ டெஃபினட்டா வந்து அவங்க சேஸ் பண்ண விட்டுறவே கூடாது. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து இன்னைக்கு போட்டே ஆகணும். இதை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் டாஸ்ல. இந்த மாதிரி கிடைக்கிறப்போ போலிங்க்கு சாதகமா அந்த ட்ராக் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் கடந்த போட்டியில அவங்களுடைய ஓப்பனர்ஸ் விளையாட்ட ஆர்ச்சர் கிட்ட விளையாட முடியுமா அப்படின்ற கேள்விக்குரிய நான் முன்வைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு 2 பேர்ல ஒருத்தர ஆர்ச்சர் வந்து கண்டிப்பா இந்த வாட்டி தூக்கிடுவாரு. இல்லைன்னா பெரிய அளவில், அதாவது போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேலயே 120 ரன்ஸ் கிட்ட போனாங்களே. ஸோ அந்த அளவுக்குலாம் இந்த வாட்டி அவங்களால போகவே முடியாது. ஆர்ச்சர் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா அவர் இப்போதைக்கு இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு போலரா இருக்காரு. எஸ், ஆஃப் கோர்ஸ் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. சூரியவன்சியை தாண்டி பெரிய அளவில் வந்து பேட்டிங் அவங்களுக்கு இன்னும் கிளிக் ஆகல. ஜுரல் வந்து ஒரு சில கிளாசிக் இன்னிங்ஸ் விளையாடுறாரு, அதுலயுமே சின்ன ஒரு ரன்ஸ் எடுக்காம அவுட் ஆகுது நம்ம பாக்குறோம். பட் ஜெய்ஷ்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டாவே அந்த பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. சூரியவன்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் காணாம போயிட்டாரோன்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை சூரியவன்சி ஆடணும் அப்படின்றதுக்காக இவர் அந்த பக்கத்துல நின்று தன்னுடைய பேட்டிங் லூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். பெட்டர் அவர் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் சைட் தனக்கான ஸ்ட்ரைக் வரப்போ தானும் ஹிட் பண்ணணும். சிங்கிள் எடுத்து நீங்க சூரியவன்சி கிட்ட கொடுக்காம தானும் ஹிட் பண்ணினா உங்களுடைய பேட்டிங்குமே வந்து போகாது. ஸோ டாப் ஆர்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு பியூட்டிஃபுல்லான ரன் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் ராஜஸ்தான் இன்னைக்கு வின் பண்ணணும்னா இதுதான் ஒரு முக்கிய காரணம். டாப் ஆர்டர் ஆஃப் பஞ்சாபா ஆர்ச்சர் கொலாப்ஸ் பண்ணணும். இந்த கொலாப்ஸ் பண்ணா மட்டும்தான் வந்து இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு ஒரு முக்கிய காரணம். பட் நியூ சண்டிகர்ல இதுவரை ராஜஸ்தான் தோத்ததே இல்லை. ஸோ இதுவே நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு பஞ்சாப் தங்களுடைய முதல் லாஸை சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே, ஸோ இந்த வரலாறு இன்னைக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மள மாதிரி டீம்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு மேட்சஸ் யாருக்கு சாதகமா இருக்கு, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வினோமீட்டர் பார்க்க போறோம். வினோமீட்டர் ஆப்வியஸ்லி பஞ்சாப் பக்கம் தான் மக்கள். ஏன்னா இப்ப இருக்க கரண்ட் ஃபார்மை வச்சு அவங்க வந்து போடுவாங்க. ஆனா எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வினோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வினோமீட்டர் பார்த்தா ஆஹா 79, 80 தாண்டிடும் நினைச்சேன். ஆனால் 79. ஸோ லிவி 21 தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நேர எதிராக ஒரு விஷயம் நடந்தா இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு யார் வந்து எக்ஸ் ஃபேக்டரா இருப்பா? கண்டிப்பா, அதாவது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் ஃபேக்டர்னாலே ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு எக்ஸ் ஃபேக்டர், அது பிரியன் ஷாரியா. ஸோ இவங்க 2 பேர் கொடுக்குற பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்குமே அவங்க தான் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி ஆவாங்க. ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கோட போலிங், ஸோ மற்ற எல்லாருமே போலிங் போட்டாலுமே இவர் அளவு கன்சிஸ்டன்டா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கு இன்னும் பெரிய லெவல்ல யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்றதா. ஸோ இவங்க 3 பேர் தான் எக்ஸ்பெக்டா இருப்பாங்க. ஏன்னா
அங்க ஆர்ஆரா நம்ம வந்து ரொம்ப குறைவா கணிச்சிட முடியாதுன்னே நம்ம சொல்லலாம். மகேந்திரன் சொன்ன மாதிரி கண்டிப்பா சூரியவன்ஷியும் ஜெய்ஷ்வாலும் ஓப்பனிங்ல நின்ட்டாங்க அப்படின்னா இங்க எவ்வளவு பிரப்சிம்ரன் சிங்க பிரியன் சாரியோ எவ்வளவு டேஞ்சரஸா இருக்காங்களோ அந்த அளவுல ஈக்குவல் டேஞ்சரஸா அந்த ஓப்பனிங் பேர் இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களோட 2 பேர் விக்கெட்ல ஒருத்தர் விக்கெட் எடுக்கணும்னா ஹர்தீப் சிங் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி போலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து ரொம்ப குறைவா எறப்படவே முடியாது. எப்போ நேத்து எதிர்த்தோ புவனேஸ்வர் குமாரோ என்ன மாதிரி ஒரு மேஜிக் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி இன்னைக்கு மொத்த விக்கெட்டையும் எடுக்கக்கூடிய அளவு அவர் ஒரு சரியான டேலண்ட்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அவர் கண்டிப்பா பஞ்சாபுக்கு ஒரு பயங்கரமான த்ரெட்டா இருக்காருக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுடைய வின்னிங் பெர்சன்டேஜ்? கண்டிப்பா இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 60-40 தான். ஏன்னா இன்னைக்கு மேபி டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தெரியாம வந்துட்டாங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு ஒரு வின்னிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகேந்திரன் சொன்ன மாதிரி. ஸோ 60-40. ஓகே மகேந்திரன், சேசிங் டீமுக்கு 80% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. யார் சேஸ் பண்றாங்களோ அப்ப டாஸ் தான் முடிவு பண்ணுன்றீங்க. ஓகே, மும்பைக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மேட்ச் மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்ச் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதாவது எப்படி ஒரு குறைந்த ஓவர் வச்சு சூரியவன்ஷி அடி அடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு ஒரு 300 பிளஸ் அப்படின்னு 2 பேரும் கிட்ட வந்தாங்கன்னா ஒரு 600 ரன் ஒரு 40 ஓவர்ஸ்ல அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஒரு காட்சியை மொத்த வேர்ல்டும் பார்க்க ரெடியா இருக்கு. ஸோ அது இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப நன்றி.